சார் நாங்க ஓசி பேங்க்ல இருந்து பேசுறோம். நீங்க வாங்க லோன் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ஓசி வந்திருக்கு சார். ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். சார் நாங்க ஓசி பேங்க்ல லோன் வாங்கவே இல்லையே சார். சார் நீங்க தான் லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோன் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக தான் என்ஓசி தர சொல்லி எங்க ஓசி பேங்க் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார். சார் நான் லோனே வாங்கல, அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ஓசி வந்திருக்கும்? சார் நீங்க லோன் வாங்காட்டி சரி சார், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் நீங்க சொன்னா போதும், நீங்க பணம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை சார். சரி சார், ஓடிபி எதுவுமே வரலையே சார். சார் இப்போ ஓடிபி வந்திருக்கு பாருங்க சார். ஓடிபி வந்திருக்கு சார், சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 15 84 36. ஓகே சார். சார் சொல்லுங்க. 15 84 36. ஓகே சார், தேங்க்யூ. என்ன பேங்க்ல இருந்து 30,000 பணம் எடுத்துட்டான்னு மெசேஜ் வந்திருக்குது. அந்த ஓடிபி கேட்டவன் 30,000 ஆட்டையா போட்டான். உழந்து போச்சு போ. உங்க மொபைலுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த காரணத்தை சொல்லி உங்களுடைய ஓடிபி, அதாவது உங்களுக்கு மெசேஜுக்கு வர ஓடிபியை சொல்ல சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்துக்குமே உங்கள் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்கனால உங்கள் மொபைலில் வர்ற ஓடிபியை மட்டும் வச்சு உங்கள் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்களால எடுக்க முடியும். தயவு செய்து யாருமே ஓடிபி கேட்டால் தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க.